Hi students, நம்ம இன்னைக்கு JEE மெயின் 2024ல கேட்டிருந்த ஒரு கொஸ்டின் பார்க்க போகிறோம். வாங்க கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்ப்போம். Considering only the principal values of inverse trigonometric functions, the number of positive real values of x satisfying tan inverse of x plus tan inverse of 2x equal to pi by 4 is அப்படின்னு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மோர் தென் 2, செகண்ட் ஆப்ஷன் 1, தேர்ட் ஆப்ஷன் 2, ஃபோர்த் ஆப்ஷன் 0. இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்டில் வந்து நேர்மாறு முக்கோணவியல் சார்புகள் அந்த சாப்டரில் வருது. அதில் என்ன டாபிக் அப்படின்னா நேர்மாறு முக்கோணவியல் சார்புகளின் பண்புகள் அந்த டாப்பிக்கில் வருது. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ இந்த கொஸ்டின் வந்து தமிழில் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா நேர்மாறு முக்கோணவியல் சார்புகளின் முதன்மை மதிப்புகளை மட்டும் கருத்தில் கொண்டு tan inverse of x plus tan inverse of 2x equal to pi by 4 ஐ நிறைவு செய்யும் xஇன் மிகை மெய் மதிப்புகளின் எண்ணிக்கை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அது 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து 2க்கும் மேல், செகண்ட் ஆப்ஷன் வந்து 1, தேர்ட் ஆப்ஷன் 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ஃபோர்த் ஆப்ஷன் 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த சம்மு சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில பேசிக் கான்செப்ட் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். அதை ஜஸ்ட் நம்ம இங்கே ரீகால் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 9th ஸ்டாண்டர்டில் வந்து முக்கோணவியல் சாப்டரில் வந்து முக்கோணவியல் அறிமுகம். நெக்ஸ்ட் 11th ஸ்டாண்டர்டில் வந்து ட்ரிக்னாமெட்ரி சாப்டரில் வந்து நேர்மாறு முக்கோணவியல் சார்புகள் அப்படின்றத பற்றி கொஞ்சம் படிச்சிருந்தோம். நெக்ஸ்ட்டு 12th ஸ்டாண்டர்டில் 4th சாப்டரில் வந்து நேர்மாறு முக்கோணவியல் சார்புகள் அந்த சாப்டரில் வந்து பார்த்திங்கன்னா நேர்மாறு முக்கோணவியல் சார்புகளின் பண்புகள் அந்த கான்செப்டை யூஸ் பண்ணி தான் செம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? சரி, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே என்னென்ன பண்புகள் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா tan inverse of x minus tan inverse of y equal to tan inverse of x minus y by 1 plus xy where x into y greater than minus 1. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா tan inverse of x equal to x if x belongs to R. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ நம்ம கொஸ்டினை சால்வ் பண்ண போவோம். கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். கன்சிடரிங் ஒன்லி தி பிரின்சிபல் வேல்யூஸ் ஆஃப் இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ். ஓகேங்களா? இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ்க்கு என்னது பிரின்சிபல் வேல்யூஸ் தான் நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறணும் அப்படின்றது சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் ரியல் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் சாட்டிஸ்ஃபையிங் tan inverse of x plus tan inverse of 2x equal to pi by 4 is அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த tan inverse of x plus tan inverse of 2x equal to pi by 4 அப்படின்ற ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய எக்ஸோட வேல்யூ, அந்த எக்ஸோட வேல்யூ எப்படி இருக்கணும் அப்படின்னா பாசிட்டிவ் ரியல் வேல்யூவாக இருக்கணும். ஓகேங்களா? நெகட்டிவ் வேல்யூ வரக்கூடாது. அப்போ எத்தனை பாசிட்டிவ் ரியல் வேல்யூ கிடைக்கும் அப்படின்றது கேட்குறாங்க. ஓகேங்களா? சரி, ஃபஸ்ட்டு இந்த கொடுத்துருக்க ஈக்குவேஷன் எழுதிக்கிறோம். என்ன அப்படின்னா tan inverse of x plus tan inverse of 2x equal to pi by 4. ஓகேங்களா? சரி, இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த tan inverse of 2x அப்படியே வச்சுக்கிறோம், pi by 4 அப்படி வச்சுக்கிறோம். இந்த tan inverse of x அங்கிட்டு போகும்போது மைனஸ் tan inverse of x அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா? சரி, இப்போ இந்த pi by 4 பேர் என்ன எழுதிக்கலாம் சொல்லுங்கள்? வெரி குட். என்னது? tan inverse of 1. ஏன் அப்படின்னா tan pi by 4ஓட வேல்யூ என்னது? 1. ஸோ அப்போ tan inverse of 1 equal to pi by 4. ஸோ அப்போ இந்த pi by 4 பேரில் tan inverse of 1 எழுதிக்கலாம். அப்போ tan inverse of 2x equal to tan inverse of 1 minus tan inverse of x அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இது என்ன ஃபார்மேஷனில் இருக்குது? tan inverse of x minus tan inverse of y அந்த ஃபார்மேஷனில் இருக்குது. ஓகேங்களா? எக்ஸுக்கு பேல 1 இருக்குது, ஒய்க்கு பேல இங்கே எக்ஸ் அப்படின்றது இருக்குது. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ இந்த இடத்துல என்ன பண்பை பயன்படுத்த போகிறோம் அப்படின்னா tan inverse of x minus tan inverse of y equal to tan inverse of x minus y by 1 plus xy. ஓகேங்களா? ஸோ அப்போ அடுத்த ஸ்டெப் என்ன கிடைக்கும்? tan inverse of 2x equal to tan inverse of என்ன கிடைக்கும்? 1 minus x by 1 plus 1 into x என்ன கிடைக்கும்? x.
அதாவது tan inverse of x minus y equal to tan inverse of x minus y by 1 plus x into y. அந்த ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி தான் நம்ம எழுதியிருக்கோம். ஓகேங்களா? சரி. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன செய்யணும் அப்படின்னா ரெண்டு சைடும் tan வேல்யூ எடுப்போம். அப்போ tan inverse of 2x என்ன கிடைக்கும்? 2x கிடைக்கும். அங்கே tan inverse of 1 minus x by 1 plus x என்ன கிடைக்கும்? 1 minus x by 1 plus x அப்படின்றது கிடைக்கும். ஸோ இப்போ ரெண்டு சைடும் tan வேல்யூ எடுக்க போகிறோம். அப்போ என்ன கிடைக்கும்? tan inverse of 2x equal to tan inverse of 1 minus x by 1 plus x. இந்த இடத்துல என்ன பண்பை யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா tan inverse of x equal to x. ஓகேங்களா? சரி. அப்போ இந்த இடத்துல என்ன வந்துடும்? tan inverse of xனா என்ன வரும்? 2x வந்துடும். இங்கே tan inverse of 1 minus x by 1 plus xனா என்ன கிடைக்கும்? 1 minus x by 1 plus x. ஓகே, இப்போ ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். இப்போ என்ன கிடைக்கும்? 2x into 1 plus x equal to 1 minus x. இது ப்ராக்கெட். ஓகேங்களா? சரி. இப்போ உள்ள பெருக்குவோம். என்ன கிடைக்கும்? 2x into 1 2x plus 2x into x 2x squared equal to 1 minus x. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா 1 minus x-ஐ லெஃப்ட் சைடு கொண்டு வந்துடும். அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? x minus 1 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அப்போ அடுத்த ஸ்டெப் என்ன கிடைக்கும்? 2x squared plus 2x. இந்த 1 minus x-ஐ லெஃப்ட் சைடு கொண்டு வரோம். ஸோ அப்போ -1 plus x equal to 0 அப்படின்னு வந்துடும். இப்போ 2x plus x என்ன கிடைக்கும்? 3x. ஸோ அப்போ 2x squared plus 3x minus 1 equal to 0. ஓகே, இது என்ன வடிவத்தில் இருக்குது? இருபடி சமன்பாடு வடிவத்தில் இருக்குது. இருபடி சமன்பாடோட பொது வடிவம் என்னது? ax squared plus bx plus c equal to 0. a வந்து not equal to 0. இப்போ ஏக்கு பதிலாக என்ன இருக்குது? 2, பிக்கு பதிலாக 3, சிக்கு பதிலாக -1. இந்த இருபடி சமன்பாட்டில் எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன? வெரி குட். x equal to -b plus or minus root of b squared minus 4ac by 2a. ஓகேங்களா? சரி. இப்போ என்ன செய்ய போகிறோம்? ஏயோட மதிப்பு, பியோட மதிப்பு, சியோட மதிப்பை கொண்டு வந்து அதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? சரி. ஏயோட மதிப்பு என்னது? 2, பியோட மதிப்பு 3, சியோட மதிப்பு -1. ஸோ அப்போ x equal to -bனா -3 plus or minus root of b squared. b squaredனா 3 ஸ்கொயர் பண்ணால் 9 கிடைக்கும். -4 into ஏக்கு பதிலாக 2, சிக்கு பதிலாக -1 whole divided by 2 into ஏக்கு பதிலாக 2. ஸோ அப்போ x equal to -3 plus or minus root of 9 -4 into 2 -8. -8 into -1 என்ன கிடைக்கும்? +8 plus 8 whole divided by 4 equal to -3 plus or minus root of 9 plus 8 என்ன கிடைக்கும்? 17 by 4. ஸோ அப்போ நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்குது? -3 plus or minus root of 17 by 4. அப்போ எக்ஸோட மதிப்பு எத்தனை மதிப்பு கிடச்சிருக்கு? 2 மதிப்பு கிடச்சிருக்கு. இப்போ என்னென்ன மதிப்பு? -3 plus root 17 by 4. இன்னொன்று -3 minus root 17 by 4. ஓகேங்களா? சரி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ எத்தனை கிடச்சிருக்கு? 2. ஸோ டக்குன்னு நம்ம என்ன சொல்லிடக்கூடாது? ஆன்சர் வந்து 2 அப்படின்னு சொல்லிடக்கூடாது. ஓகேங்களா? கொஸ்டின் நல்லா பார்க்கணும். என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் ரியல் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ரியல் வேல்யூ ரெண்டுமே ரியல் வேல்யூ தான். பட் பாசிட்டிவ் எது அப்படின்னு பார்க்கணும். ரூட் ஆஃப் 17 அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 4 பாயிண்ட் சம்திங் அப்படின்னு கிடைக்கும். ஏன் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16 அப்படின்னா 4, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 17 அப்படின்றது 4 பாயிண்ட் சம்திங். அதுலேருந்து 3யை சப்ட்ராக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? பாசிட்டிவ் வேல்யூ தான் கிடைக்கும். ஆனால் இங்கே -3 மைனஸ் ரூட் 17னா என்ன கிடைக்கும்? நெகட்டிவ் வேல்யூ கிடைக்கும். ஸோ அப்போ இந்த வேல்யூவை நம்ம எடுக்க மாட்டோம். ஓகேங்களா? அப்போ எந்த வேல்யூ மட்டும் எடுத்துக்கிறோம்?
-3 ப்ளஸ் √17/4 மட்டும்தான் எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ நம்மளுக்கு எத்தனை வேல்யூ கிடச்சிருக்கு? ஒரே ஒரு பாசிட்டிவ் ரியல் வேல்யூ கிடச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் ரியல் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் என்னது? ஈக்குவல் டு 1. ஸோ அப்போ நம்மளுக்கு ஆன்சர் என்னது? ஒரே ஒரு பாசிட்டிவ் ரியல் வேல்யூ தான் கிடச்சிருக்கு. ஓகே, இப்போ நம்ம கொஸ்டினில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பாருங்கள், மோர் தேன் 2. அப்போ நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் ரியல் வேல்யூஸ் வந்து மோர் தேன் 2, 2 விட அதிகமாக இருக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இல்லை. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் வராது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், செகண்ட் ஆப்ஷன் பி என்னது? 1. எத்தனை பாசிட்டிவ் ரியல் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் கிடச்சி? ஒன்றே ஒன்று தான் கிடச்சி. ஸோ இதுதான் தேவையான ஆன்சர். நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், 2 அப்படின்னு சொல்கிறாங்க பாசிட்டிவ் ரியல் வேல்யூ. நம்மளுக்கு 2 பாசிட்டிவ் ரியல் வேல்யூவாக கிடச்சிருந்துச்சு? இல்லை. ரியல் வேல்யூ 2 கிடச்சிருந்துச்சு. ஒரு பாசிட்டிவ் ரியல் வேல்யூ, ஒரு நெகட்டிவ் ரியல் வேல்யூ. ஆனால் இங்கே வந்து 2ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஆன்சர் வராது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஆப்ஷன் 0. ஸோ இது ஆன்சர் இல்லை. ஓகேங்களா? சரி, அப்போ இந்த கொஸ்டினுக்கு நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருந்துச்சு? செகண்ட் ஆப்ஷன் பி, அதுதான் சரியான விடை. ஓகேங்களா? சரி, இதே மாதிரி இன்னொரு ஜேஇ மெயின் கொஸ்டினில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.